சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 16/7/2025 புதன்கிழமை, ஆனி மாதம் 32ஆம் நாள், சஷ்டி திதி இன்று இரவு 9:02 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:50 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக, யோகங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்துல சந்திரன் சனியோட சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே அங்கே 7.5 சனியாக செயல்படக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு 4ஆம் அதிபதி போய் சேர்ந்திருப்பது வீடு, வாகனம், அம்மா விஷயத்தில் ஏதாவது செலவுகள் இருக்கும். ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு இந்த வெட்டி பயணம்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு டிராவல் இருக்கும். அந்த டிராவல் மூலமாக போன காரியம் முடியாது, அதில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சாப்பாடை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கூட மத்தியான சாப்பாடை ஏதாவது ஒரு இடத்துல வச்சு சாப்பிடணும் இல்லையா? கையிலே நடந்து போய்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட முடியாத அளவிற்கு வெட்டி அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள்கள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக ஒரு ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகள். பரவாயில்லைங்க, இன்னைக்கு இவரை பார்த்தாலும் இப்போ பார்க்க முடியலையோ என்னமோ, இது காதலியாவது அவருக்கு போட்டு வச்சுட்டு வந்தோம் என்கின்ற மாதிரியாக ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயங்கள் இருக்கும், கலக்கங்கள் இருக்கும். ஆனாலும் அப்படி எதுவும் வந்துவிடாத இயல்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இன்றைக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வலுவாக இருக்கிறார். ராஜயோகாதிபதியான சனியோட சேர்ந்திருக்கிறார். முயற்சிகள் எல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக பலன் அளிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. என்ன பண்றீங்களோ அதுக்காக நீங்க முயற்சி பண்ணணும் இல்லைங்களா? நம்ம கனவு காணாம நனவுல நல்ல விதமான வேலை செய்வதன் மூலமாக, இயல்பாக நம்முடைய முயற்சிகளை செய்வதன் மூலமாக முழுதாக அதனுடைய பலன்கள் கிடைக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை பற்றி நம்முடைய இதை காது கொடுத்து கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. வேலை, தொழில் அமைப்புகள் லாபகரமாக நடக்கும். வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை என 90% நல்ல பலன்கள் மட்டுமே இப்போது அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சின்னதாக ஒரு தெரியக்கூடிய அமைப்பு. டக்குன்னு ஒரு முயற்சி எடுத்தோம், எதையும் சாதித்து விட்டோம் என்கின்ற ஒரு திருப்தியான மனப்பான்மை இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய 2 9ஆம் அதிபதிகள் இணைந்திருப்பதால் தொழில் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலை பார்த்துக்கிட்டே சைடில் ஒரு தொழில் பார்க்கலான்ற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி வரும். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகும், செய்யலாங்க. நீங்கள் வேலையை விட்டுறாமல் இன்னொரு ஒரு இரட்டை வருமானம்னு சொல்லுவோம் இல்லையா? வேலையையும் பாதிக்காமல் நமக்கு இன்னொரு வருமானம் வர்ற மாதிரியான ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமான்ற எண்ணங்கள் இப்போது பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு அது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. வியாபார பெருமக்கள், குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், இரும்பு சார்ந்தவைகள், கிளீனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு திரவ ரீதியிலான அதாவது கெமிக்கல்னு சொல்லப்படக்கூடிய ஆசிட், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட குடிக்கக்கூடாத திரவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கழிவுநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கும். இந்த தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எல்லாமே, விரயங்கள் எல்லாமே அப்படியே தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், உங்களுடைய பேச்சை கேட்காம போனதுனால குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குன்னு மற்றவர்கள் மனம் மாறுதல் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கின்ற ஒரு அருமையான யோக நாள் இன்னைக்கு.
சந்திராசிரமம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு 9ஆம் இடத்திற்கு அவர் வந்துட்டார். சனியோடு அவர் சேர்ந்திருக்கிறார் என்றாலும் கூட காலையில் பகல் முழுக்க கொஞ்சம் கலக்கங்கள் இருந்தாலும் கூட இதை எப்படி செய்யலாமா அதை எப்படி செய்யலாமான்ற ஒரு குழப்ப அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு மதியம் 3 மணிக்கு பிறகு சில தெளிவுகள் ஏற்பட்டு எதை எப்படி செய்யலாம் என்கின்ற ஒரு தீர்மானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொந்த ஊரில் அப்பாவுடைய நிலத்தை இப்படி பண்ணலாம், அம்மாவுடைய அமைப்பை இப்படி பண்ணலாம், சொந்த வீட்டை கட்டலாம், அல்லது அம்மா அப்பாவுக்கு சொந்த ஊரில் இதை அப்படி செஞ்சு கொடுத்துடலாம் என்கின்ற மாதிரியாக இருக்கின்ற ஊரிலை விட சொந்த ஊரில் இதை செய்யலாம் என்கின்ற மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. அப்பாவினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு அப்பாலாம் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பார், அவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை என்கின்ற தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு ஒரு ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை, சித்தர்களுடைய தரிசனம், சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்வது அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்களில் பெரும்பாலானவருக்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவர் சனி செவ்வாய் 2 பேருடைய பார்வையிலே இன்றைக்கு இருப்பார். பொதுவாகவே தேய்பிறை சந்திராஷ்டமும் கொஞ்சம் குழப்ப அமைப்போல கொடுக்கும். ஆக மனம் கொஞ்சம் இன்னைக்கு தெளிவில்லாமல் இருக்கும். இன்னைக்கும் அல்லது நாளைக்கும் முக்கியமான முடிவுகள் ஒரு அமைப்பிலேயோ அல்லது தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அல்லது வேலையிலேயே நம்ம ஒரு வேலையை விட்டுறலாம், தொழிலை ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரியான வாழ்க்கை அல்லது பொருளாதார அமைப்புகளை தலைகீழாக புரட்டக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்னைக்கும் நாளைக்கும் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிறுவர்கள் ஒரு 30 வயசு 20 வயசுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்கணும். வீட்டில் அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி, உண்மையில் ஒரு 60-70 வயது கடந்தவர்கள் வீட்டில் இருப்பது, தாத்தா பாட்டியாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அனுபவ பொக்கிஷம் என்பதை இப்போது சிம்மராசிக்காரர்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே எதிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பேங்குக்கு போயிட்டு வர்றவங்க, பணம் எடுத்துகிட்டு வருவங்க, பணம் போட போகிறவங்க கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கம் திசை மாற்றுதல்கள் எதுனா இருந்தால் அதை கவனத்தில் வச்சுக்க கூடாது. சோசியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்களில் கவனமாக இருங்க. வரக்கூடிய தகவல்கள் நிறைய ஃபேக்காக தான் இருக்கு. எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். யோகாதிபதியான சனி கூட சேர்ந்திருக்கிறார். கணவன் அல்லது மனைவி அல்லது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நட்பு காதலின் மூலமாக நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மனைவிக்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்கலாம், கணவருக்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரு, நம்ம தான் என்ன இன்னைக்குன்னு இழுத்து அடிச்சிட்டோம், இன்னைக்கு இதை இவருக்கு வாங்கி கொடுத்துருவோம் என்கின்ற மாதிரியாக மனைவிகள் கணவருக்கும் கணவர்கள் மனைவிகளுக்கும் ஏதேனும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல நாளாக சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் கூடி பேசி ஓரளவிற்கு மனசு விட்டு ஒருத்தர் பேசி புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்பு பரிமாற்றங்களும் இன்னைக்கு இருக்கும். ஒரு நிலையில நட்பே காதலாக மாறக்கூடிய அளவுகளும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா எப்போவுமே கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பீங்க. உங்க மேல யாராவது அக்கறை காட்டுவது போலவோ அல்லது அன்பு செலுத்துவது போலவோ இருந்தா பொசுக்குன்னு விழுந்துடுற ஆளு நீங்க. இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்கும். அது கூட சாயந்தரத்திற்கு பிறகு மாறக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு யோகாதிபதியான சனியுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இப்போதிருந்தே துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரும். 90% பேருக்கு ஓரளவுக்கு நல்லவைகள் இருந்தாலும் ஒரு 10% பேர் அப்படி இப்படி இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு கூட இன்னைக்கு ஒரு தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் உள்ள அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்து சந்திரன் ஒரு நிலையில வளர்ச்சிக்கான கடன்களை தருவார். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் பற்றிய கவலைகளை கொஞ்சம் விளக்க வைப்பார். வருமானம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களில் இந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு போகலான்னு ஒரு தெளிவு இருக்கும். இன்டர்வியூவில் இன்னைக்கு போகிறவங்க சக்ஸஸ் ஆவீங்க. அதனால் இன்னைக்கு எங்கே போனாலும் ஒரு இன்டர்வியூவோ போட்டித் தேர்வோ ஒருத்தரை பார்க்க போகிறதோ எதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு போங்க. உங்கள் நம்பிக்கை 100% அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க. ஆண் பெண் இருபாலான துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறார். பிள்ளைகளை பற்றின ஒரு குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புள்ள அப்படி பண்ணுறான்னு ஒருத்தர் சொல்ல, புள்ள அப்படிலாம் கிடையாதுங்க இப்படி பண்ணுறாருன்னு ஒருத்தர் சொல்ல, நம்ம பிள்ளையை பற்றி நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறளில் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி மற்றவங்க நம்ம பிள்ளைய குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளே நேருக்கு நேரம் நம்ம குழந்தைகிட்ட கேட்டுடலாம் என்கின்ற மாதிரியாக பெற்றவர்கள் இன்றைக்கு இளையவர்களை நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் காலையிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே குழப்பமாக தான் இருக்கும். அப்படி செய்தோ இப்படி செய்தோ, அல்லது வயது இப்படி இருக்கிறதே இப்படி பண்ணிடுமோ அப்படி பண்ணிடுமோ என்கின்ற எண்ணங்கள் இருந்தாலும் கூட மதியத்திற்கு பிறகு மாலை 3 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களின் மூலமாக பெற்ற பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 3 மணிக்கு பிறகு வரும். ஒருவரை போய் பார்த்திருந்தது பார்க்க முடியாமல் போனது, ஏற்கனவே தவற விட்ட ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் டக்குன்னு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சந்திப்பு நடந்தது, அதன் மூலமாக கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறேன் என்கின்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்ந்திருக்கின்ற புனர்பூ தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வயதான அம்மாவை பற்றி கொஞ்சம் குழப்பங்கள் இன்னைக்கு வரும். நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம், அம்மா ஒரு ஊரில் இருக்கிறாங்க, அம்மா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, அம்மாவை எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல, அம்மாவுக்குன்னு பாதுகாப்புகள், அம்மாவுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே சில கேள்விப்படுகின்ற விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட ஒரு 12 மணிக்கு பிறகு அவ்வளவு மாறக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் தாய் மீது கொஞ்சம் ரொம்ப பற்று கொண்டவர்களாக, எதிலும் கடமையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறவங்களா இருப்பீங்க. என்ன இருந்தாலும் பெற்றவங்களுக்கு ஒன்று, சகோதரர்களுக்கு ஒன்று, யாருக்குமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது, எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறதே தனுசு ராசியோட பலவீனமாக இருக்கும். இந்த அளவிற்கு ஒரு பற்றுதல் பாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் தாயிடம் வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாக அமைவதை இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் கண்ணுக்கூடாக பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு வாங்குறதுல ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இன்னைக்கு ஒரு ஹவுசிங் லோன் போடலாம், ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கிடலாம், ஊரில் ஒரு வீடு வாங்கலாம், இருக்கிற இடத்துல ஒரு வீடு வாங்கலாம், எங்கே செட்டிலாக போகிறோம்ன்றதை இன்னைக்கு தீர்மானிச்சிடலாம் என்பது மாதிரியாக வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற புனர்பூ யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள்லாம் இந்த மாதிரியான ராசிநாதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அங்கே யோகாதிபதியோ அல்லது சந்திரனோ சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது ஒரு ஜோதிட விதிங்க. அந்த அமைப்பின் அடிப்படையில் இதுவரைக்கும் பேசாதவர் தேடி வந்து பேசக்கூடிய அமைப்புகள், எதிரி என்று நினைத்திருந்தவர் நண்பராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் 2 பேர் இணைஞ்சாலும் கூட உனக்கு நான் எனக்கு நீ என்கின்ற அளவிற்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு செயல்பட துவங்குங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் பரவாயில்ல, இனிமே நமக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கலைத்துறை, ஊடகத்துறை அல்லது சமூக ஊடகங்கள் போன்றவைகளில் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இதனால் வரைக்கும் முயற்சி கை கொடுக்காம இருந்த நிலைமையில இனிமே அப்படியே டேர்ன் அவுட் ஆகி பெரிய அளவில் மாற்றங்கள், கடந்த காலத்தில் செஞ்சதை விட இப்போ கொஞ்சம் நல்லா செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் உண்டு, வெற்றி காண முடியும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது, அதுவும் சனியோடு சேர்ந்திருப்பது பண விவகாரங்கள்ல மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடும் என்பதை காட்டுகிறது. கடந்த காலத்துல பிரிந்து விடலாமா என்கின்ற அமைப்புல கோர்ட்டு போன்ற விஷயங்கள்ல கணவன் மனைவி கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் போட்டு கொண்டிருந்தவர்கள் இல்லை வேண்டாம் மீண்டும் ஒரு குடும்பமாக இணையலாம் என்கின்ற ஒருவர் செஞ்ச தப்பை இன்னொருத்தர் மறந்து மன்னித்து போய் குடும்பம் ஒன்றிணையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு பணம் எங்கிருந்து வரும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த வேலையை பார்க்கலாமா, இந்த தொழிலை பார்க்கலாமா, விவசாயத்தை கண்டினியூ பண்ணலாமா, இந்த வியாபாரம் சரிதானா என்பது மாதிரியான நல்ல முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு கணவன் யார் மனைவி யார் என்பதற்கான அடையாளங்கள், முதல் திருமணம் தோற்றுப்போய் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் தைரியமான மனப்பான்மை, 2வது திருமணம் நிலைக்கும் என்கின்ற மாதிரியான எதிலும் ஒரு நல்லவைகள்
குடும்பம் மற்றும் பண விவகாரங்களில் நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய கொஞ்சம் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணோம் என்கின்ற மாதிரியான சுய பரிசோதனை அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு யாரையுமே நம்பக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இவர் இப்படி சொல்கிறார், அவர் இப்படி சொல்கிறார், நம்ம ஒன்று நினைக்கிறோம், அப்பா அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அல்லது நண்பர்கள் ஒன்று சொல்கிறாங்க, எதை செய்வது என்று தலையை பீத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உள்மனம் ஆழ்மனம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் என்கின்ற அனுபவ படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 40-50 வயது மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அந்தந்த ஊர்களிலேயே அந்தந்த நாடுகளிலேயே என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வேலை இந்த வாரத்திலேயே ஒரு 4 வார காலமாக வேலை இல்லை, 2 மாசமா வேலை போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இன்னும் 2 வார காலத்தில் ஏற்கனவே இருந்த வேலையை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனம் சற்று அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஐயா சமீப காலமாக சமூகத்திலேயே இந்த விவாகரத்து பற்றின மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக போயிட்ட மாதிரி தெரியுதுங்க. அவர் அப்படியே கொடுத்திருக்கிறார். என்னுடைய வீட்டிலேயே ஒரு சில சச்சரவுகள் இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் நண்பர்கள், எதிர் வீடு, அக்கம் பக்கம் பார்த்தாலும் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு விவாகரத்து இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்ற மாதிரி வந்துடுது. முன்னெல்லாம் இப்படி இல்லைங்களே, எல்லாருமே ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கொஞ்சம் ஒருவரை ஒருவர் சகித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தது போக இப்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விவாகரத்து பெருகிக்கிட்டு வருதே, பேப்பரை பிரித்தாலும் அதானே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன என்கின்ற மாதிரியான கேள்வியை ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் சமூக மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. ஒரு 50 ஆண்டு காலம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ்நாடு இப்போது இல்லை என்பதே உண்மை. இப்போது நம்மளுடைய தமிழ்நாடு வெகுவாக முன்னேறி இருக்கிறது இல்லையா? பெண்கள் ஆண்கள் இவர்களுடைய வருமான அமைப்புகள் முன்னேறி பெண்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சமுதாய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்ற எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. என்கிட்ட நீங்கள் ஜோதிட காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சமூகத்தையும் தனி மனிதனையும் ஒட்டித்தான் சில பலன்களை கண்டிப்பாக கணிக்க முடியும். சமூக மாற்றம் இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது? பெண்கள் சொந்த காலில் நிற்கிறாங்க, சுயமாக சிந்திக்கிறார்கள், சுயமாக சம்பாதிக்கிறார்கள். இது ரொம்ப பெரிய ஒன்று. 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம பெண்களை யாருக்கு நீ கழுத்தை நீட்டணும்ன்றதை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அப்பா கழுத்தை நீட்ட சொன்ன இடத்துல பெண்கள் கழுத்தை நீட்டி கொண்டிருந்த இடங்கள் அமைப்புகள்லாம் இப்போது போயிருச்சு. பெண்ணை பற்றி இப்போ பெற்றவர்களே கேட்கிறார்கள், அம்மா உனக்கு விருப்பமா, உனக்கு எப்போது எப்படி என்பதை, அல்லது உன்னுடைய மனதில் எதையாவது வச்சிருக்கிறியா என்கின்ற அமைப்புகள்லாம் வந்துருச்சு இல்லையா? இன்னும் சுருக்கமா சொல்றேன்னா, நான் படித்திருக்கிறேன், நான் சம்பாதித்திருக்கிறேன், எனக்கு கணவனாக வரக்கூடியவர் எனக்கு ஒருவேளை ஆர்டர் போடுற மாதிரி, சமூகத்தில் ஆண் தானே ஆர்டர் போடுறவராக வர்றார். அப்போ என்னை ஆர்டர் செய்கிறவர், எனக்கு உத்தரவிடுகின்றவர் என்னை விட புத்திசாலியாகவும் என்னை விட ஆளுமை மிக்கவனாகவும் என்னை விட அதிகம் சம்பாதிப்பவராகவும் இருக்க வேண்டும் என்பதை ஒரு பெண் நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? ஆகவே பெண்களுடைய முன்னேற்றம் மனமாற்றம் ஆகியவையே இன்றைக்கு ஒரு விவாகரத்து அமைப்புள்ள, அதை சரியாக புரிந்து கொண்ட பெண்கள் ஆண்கள் இருவருமே ஒரு சம அந்தஸ்தோடு பழகி வாழ்க்கையை நல்லா தான் கொண்டு போறாங்க. பெண்ணை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத ஆண்களால் தான் சில விஷயங்கள் அப்படியே தலைகீழாக விவாகரத்து போன்றவைகள் வந்து விடுகின்றன. ஜோதிட ரீதியாக இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் போன்றவைகள் கொஞ்சம் பலவீனமாக இருந்து சுக்கிரன் என்கின்ற ஒரு கலத்திரக்காரகன்னு சொல்லுவோம். தாம்பத்திய சுகம் மற்றும் ஏதேனும் ஒரு நிலையில கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் நல்லவைகளை செய்யக்கூடிய இந்த சுக்கிரன் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பெண்ணை புரிந்து கொள்வதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கின்றன. இதையே அப்படியே பெண்ணுக்கு சொல்ல போனால் ஆணை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடம் என்பது நமக்கு எதிர்பாலினத்தவரை குறிக்கக்கூடியது. ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடம் கணவனையும்
ஒரு ஆணுக்கு 7ஆம் இடம் மனைவியையும் குறிக்கும். இதையே 11ன்னு சொல்லுவோம். 7, 11 இந்த 2 இடங்களுமே முதல் திருமணம், 2வது திருமணம் என்பதை குறிக்கக்கூடியது. யாருக்கு 2வது திருமணம் வருகிறது? டிவோர்ஸ் ஆனவருக்கு மட்டும்தான் 2வது திருமணம் வருது. நம்மள இன்னும் கூட ஒரு 70% பேர் முதல் திருமணத்தோடு முடிந்து விடுகிறவங்கள தான் இருக்கிறோமே தவிர எல்லாருமே இப்போதைக்கு டிவோர்ஸ்ன்ற அளவுக்கு கண்டிப்பாக வந்துடலங்க. அப்ப 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு 11ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற ஒருவருக்கு 2வது திருமணம் செய்யலாமா என்கின்ற எண்ணங்கள் வந்து அதுவே அப்படியே விவாகரத்து மூலமாக சில விஷயங்கள்ல இந்த பொருத்தம் சரியாக இல்லாத அமைப்பு. அதற்காக நான் 10 பொருத்தம் என்பதை சொல்லவில்லை. மனப்பொருத்தம், உடல் ரீதியிலான பொருத்தம், வருமானம் போன்ற அமைப்புகள், புத்திசாலித்தனம் போன்றவைகளில் முரண்பாடுகள் ஏற்படும் போது இந்த 7, 11ஆம் பாவகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் விவாகரத்து ஏற்படுகிறது என்பதே ஜோதிட உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.